ஜெர்மனியில் ஹாம் நகரில் உள்ள கூட்டாட்சி போலீசாரால் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 13ஆம் மற்றும் 14ஆம் தேதிகளில் பிரதான புகையிரத நிலையத்தில் நடந்த வழக்கமான சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. முதல் நாளான 13ஆம் தேதியன்று அதிகாரிகள் ஜோர்ஜியாவை சேர்ந்த 43 வயதுடைய ஒருவரை தடுத்து நிறுத்தினர். கடுமையான திருட்டு தொடர்பான செலுத்தப்படாத அபராதங்களுக்காக அவர் தேடப்பட்டு வந்ததை போலீசார் கண்டறிந்தனர். அவரால் பணத்தை செலுத்த முடியாததால் அவர் 44 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை அடுத்து மே 14ஆம் தேதியன்று லித்துவேனியாவைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அவருக்கு போதைப்பொருள் குற்றங்கள், திருட்டு மற்றும் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. கைது நடவடிக்கையின் போது அவர் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போலீஸ் அதிகாரியை கடித்தார். எனினும் அந்த அதிகாரி கையுறைகள் அணிந்திருந்ததால் அவர் பாதுகாக்கப்பட்டார். இதேவேளை இந்த வாரம் காணாமல் போன 2 இளம் வயது சிறுமிகளுக்கும் போலீசார் உதவினர். மே 14 அன்று வீட்டிற்கு செல்லும் பேருந்தை தவறவிட்டதால் 14 வயதுடைய சிறுமி ஒருவர் நள்ளிரவில் புகையிரத நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டார். அதிகாரிகள் அவரை பாதுகாப்பு காவலில் எடுத்து அவரது வீட்டிற்கு பாதுகாப்பாக திருப்பி அனுப்பினர். மே 15ஆம் தேதியன்று அதிகாலையில் காணாமல் போன 16 வயதுடைய சிறுமியின் தொலைபேசியை கண்காணித்த பின்னர் போலீசார் அவரை புகையிரத நிலையத்திற்கு அருகில் கண்டுபிடித்து இதனை அடுத்து அவரும் தனது இல்ல பராமரிப்பு குழுவின் ஊழியர்களிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டார்.